பரவாயில்ல. செம்மையா இருக்கும் பாத்துக்க. ஆனா ஒண்ணு, இனி ஒரு வாட்டி அதே மாதிரி போட்டி நடத்தணும். கட்டாயமா. எல்லார பத்தி சொன்னா இந்த பொண்ணை பத்தி மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? உங்க ஃபேமிலில இவ்வளவு பேர் தானா? பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அம்மா அண்ணன் அதான் எல்லாம் பாத்திய. அவ்வளவுதான். சரி சரி. அம்மா வந்துட்டாங்க. நீ என்னதான் சேலை கட்டினாலும் வெளிநாட்டுக்காரி மாதிரி தான் இருக்க. போங்கத்த. உண்மையில நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? போங்கத்த. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாதான். சரி வா, ஞாயிற்றுல போமா. மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஸ்டேஷனுக்கு போவோம். அத்தை நாங்க வரல அத்தை. அத்தை இருக்கம்ல, வா போயிட்டு ஒரு கிளாஸ் காபி குடிச்சிட்டு அப்புறமா ஸ்டேஷனுக்கு போலாம். மணி 4:30 தானே ஆகுது. வீட்டுக்கு போயிட்டு 5 மணி 5 to 6 மணிக்கு போனா கரெக்டா இருக்கும். சரிங்க அத்தை. அத்தை கூட இருக்கம்ல, வா. சரிங்க அத்தை. வாடா, ஒரு வெத்தலை பக்கத்துல அழைக்க வேண்டி இருக்குது. என்ன பாட்டி சொல்லுங்க. பாட்டி முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பாட்டி வீட்டுக்கு வா. சரிங்க பாட்டி, வாங்க. பாட்டி என்ன பேச போறாங்க நம்ம கிட்ட? ஒருவேளைங்க பொண்ணு கிட்ட பாத்துருப்பாங்களா? ஐயா பாட்டி, உனக்கு பொண்ணெல்லாம் பார்க்கல, வா. அப்பாடே. சரிங்க பாட்டி. பொண்ணு தர வந்திருக்கானா? இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? பாட்டி, இதுக்கு என்ன கூட்டு வந்தீங்களோ? வாங்கம்மா. நீ வந்திருப்பேன்னு நான் முறைய வந்திருப்பேனே. எங்கம்மா போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? குமாரனை வீட்லயும் யாரையும் காணோம், நீங்களும் காணோம். குமாரிட்ட வயலுக்கு போயிருப்பாவல்ல, நான் ஆதிரா வீட்டுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிருக்கா தேன்மொழி சொன்னா? ஆமாமா, கோயிலுக்கு போயிட்டு வர வழியில தேன்மொழி பார்த்துட்டு வரேன். சரி சரி. இவன் எதுக்கு எப்பவும் என்ன பார்த்து முறைக்கான்? இவனுக்கு எனக்கு ஏதோ பகையா? இல்ல தெரியாம இவன் எங்கேயாவது அடிச்சிருக்கானா? என்ன எப்பவும் பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கானே? ஒருவேளை டிராபிக்ல எதுவும் அடிச்சிருப்பானா? என்னமோ ஒண்ணு பண்ணிருக்கேன். அதே அப்பப்ப என்ன தீண்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். கிசா, உனக்கு டோட்டி இல்ல? ஆரம்பிச்சிட்டான் இவன், வேலையை ஆரம்பிச்சிட்டான். சண்டை கண்ட இழுத்த தொலைச்சிடும் பாத்துக்க. அந்த பையனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தாங்களாடா? அண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. என்ன இங்க சாப்பிட போறானா? அப்படின்னா ரொம்ப நேரம் இருப்பானே. என்னடா? ஒண்ணும் இல்ல. எங்க வீட்டு பேர, எங்க அம்மாவுக்கு செல்ல பேர. தப்பா நினைச்சுக்காதம்மா, அவன் சிலனா கோபப்படுவான். அவனுக்கு அம்மா கிடையாது. என்ன? அது ஒரு பெரிய கதை. அவனுக்கு அம்மா கிடையாது. ஹாஸ்டல் தான் வளர்ந்தான். அம்மா தான் படிக்க வச்சாங்க. அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் அம்மாங்க கூட்டு வந்துட்டாங்க. கஷ்டப்பட்டு அவன் தங்கச்சி அவன் தான் கரையத்தணும். அதான் இனிமே அவன் தனியா இருக்க வேண்டாமேன்னு அம்மா இங்க கூட்டு வந்துட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அவனை இவங்க சொந்த பேரனை தான் வளர்த்துட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல பாசம். நாங்க அவன் மேல உசிரியே வச்சிருக்கோம். அம்மாக்கு அவன் தான் உசிரி. அம்மாக்கு எல்லாமே அவன் தான். ஓ அப்படியா? பாவம், தாய் இல்லாம வளர்ந்தான். நிறைய கஷ்டத்தை பார்த்தவன். ஐயோ, இது தெரியாம நான் வேற மோதிட்டேனே. ஐயோ, தாய் இல்லாத பிள்ளையா? அவன் ஏதாவது வாழாட்டு தப்பா நினைச்சுக்காத. சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தாய் இல்லாத பிள்ளை. இது என்ன மோதியே சொல்லிருக்கண்டாமா நீ? நல்ல பையனா இருக்கானே. கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுவான். அதுக்கு என்ன, சின்ன பையன் தானே. அப்படிதான் விட்டு பிடிச்சிட்டு போகுது. நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அவன் உன்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கான்னு எனக்கு தெரியும். எனக்கு அதான் புரியல. நான் ஏதாவது அவன் கிட்ட சே அவன் குணமே அப்படிதான். நீ எதுவும் பண்ணல. அப்படியா? சரி சரி. ஏய் தருண், என்ன இங்க வாயா? எதுக்கு இங்க வந்துட்டு போடா? வாடா. என்ன சொல்லு தம்பி. சாரிடா. எதுக்கு எதுக்கு சாரி கேக்குற? கொஞ்சம் மரியாதையா பேசுடா. எதுக்கு ரெண்டு சாரி கேக்குறா? சாரி, தெரியாம எங்கேயாவது ஒண்ணு மோதி இருப்பேன்னு நினைக்க. அதான் நீ மேல கோபப்பட்டு இருக்க. சாரி. ஓ சாரி ஒண்ணு எனக்கு தேவை கிடையாது. ஏய், எப்படி பேசுறான் பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, இருங்க. உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேட்கலாம். ஏதாவது பிரச்சனைனாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். எனக்கு பிரச்சனையே நீதான். நான் என்னடா பண்ணேன்? என்ன பண்ணனே போக போக தெரியும். விடு பண்ணுற. அவன் குணமே அப்படிதான். சரி அப்படி சொல்லாதீங்க, சின்ன பையன் தானே. சாரிடா, நான் வந்துட்டு ஏதாவது வம்பில் இருந்தா சாரிண்ணே. பாட்டி ஏதோ பேசணும்னு கூட்டு வந்தீங்க, பேசுங்க. சரிடா. டேய் கிசா. டேய் பொந்தற, பாரு முக்கியமான ஆளுன்னு சொன்னேன். வந்துருக்காங்க பாரு. ஆத்தி பொந்தற. அண்ணி எங்க போயிருந்தீங்க? ஆதிரா வீட்டுக்கு. அண்ணி என்ன பத்தி உங்களுக்கு தெரியல? நல்லாவே தெரியுமே. முறுக்கு கடிச்சு விட்டவர் தானே. ஐயோ அண்ணி, அவன் ட்ரீட்மெண்ட் வித்தியாசமா தான் இருக்கும். போடா, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இங்க லேடிஸ் என்ன போய் தான் அந்த ட்ரீட்மெண்ட். அவன் ட்ரீட்மெண்ட்ல கூட ஏதாவது அர்த்தம் இருக்கும்னு நினைப்பான். ரொம்ப வீரம் உள்ளவனா இருக்கான், வேகம் உள்ளவனா இருக்கான், நல்ல குணம் உள்ளவனா இருக்கான். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பொந்தற, இவங்க தான் சைஸ் ஒய்ஃப். ஓ ஆதிரா. ஐயோ, இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? வா ஆதிரா. என்ன நடக்குதுங்க? இந்த பொண்ணு யாரோ மாதிரி வந்து நிக்கிறா. இந்த பொண்ணை பத்தின விவரத்தை நான் தெரிஞ்சு ஆகணுமே. வாதிரா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா என்ன? போயிட்டு வந்துட்டேன் மாமா. இது சரியான சந்தர்ப்பம்.
ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? இல்லக்கா, எதுக்கு? சொன்னா மட்டும் நீ என்ன செய்ய விட போற? என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்குதே. பொன் தர ஆதிராவை தான் பாக்குறான். ஏய் தருண், வா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும். நான் பெற பேசுறேன். வான்னு சொன்னேன். அண்ணே, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கு, அதை போய் நான் பார்த்துட்டு வரேன். சரிடா. யார் என்ன நினைச்சாலும் சரி, இந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். என்ன டீட்டெயிலாம் கிடைச்சதா என்ன? சார், சார், நிறைய ஸ்டேஷன்ல தரவே மாட்டேங்காங்க சார். சரி, என் கூட கிளம்பு, நான் வாங்கி தரேன். என்னடா நடக்குதுங்க? சரி, அத பார்த்தேன். என்ன சார்? உங்க அப்பா பத்தின விவரம் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாதா? சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாதுன்னு நீ நினைக்கிற? ஆமா சார். சரி, இந்த வீட்டுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆதிரா, அப்படின்னா ஏதோ முக்கியமான சம்பந்தம் இருக்குது. சரி, இந்த வீட்டுல தான் டிஎஸ்பி, அப்புறம் கமிஷனரு, எஸ்ஏ எல்லாருமே இருக்காங்களே, அவங்க கிட்ட சொல்லியிருந்தா இதுக்குள்ள உனக்கு கண்டுபிடிச்சு இருந்திருக்க மாட்டாங்க? அவங்க கிட்ட நான் உதவின்னு கேட்கல. கேட்டாலும் செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது. என் அப்பாவை நான் தானே கண்டுபிடிக்கணும். அதான் எனக்கு உதவியா என் அத்தை இருக்காங்களே, அவங்க இருக்காங்கல்ல, போதும். மேடம், நீங்க உண்மையை சொல்லுங்க, இவங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்ககிட்ட தான் கேக்குறேன், உங்க கூட பிறந்த தம்பியை நினைச்சு சொல்லுங்க. கிஷோருக்கு அக்கா பொண்ணு. கிஷோருக்கு அக்கா பொண்ணு? ஆமா. அண்ணே, அண்ணி, அண்ணன் பிள்ளைல எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா, அக்கா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலையா? சொல்ல மாட்டான். தெரிஞ்ச தெரியாம என் தம்பின்னு சொல்லிட்டேன். உங்ககிட்ட நான் பேசணும். இங்க வா. இங்க வேண்டாம், ஆதிரா வீட்டுக்கு போலாம். சரி, நான் இதை முடிச்சுட்டு அங்க வரேன். ரோட்டுக்கு இந்த சைடு தான் வீடு இருக்கு, வா. கண்டிப்பா வரேன், இங்க எதுவும் பேச வேண்டாம். அப்பா நான் கண்டுபிடிச்சு தரேன். அப்பா நான் பிடிக்குமா? யாருமே இல்லாதவளுக்கு அப்பா கிடைச்சா பொக்கிஷம் தானே. ஐயோ, சரி சரி, கவலைப்படாத, உங்க அப்பா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கண்டுபிடிச்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ். இல்லம்மா, வேண்டாம், கண்டுபிடிச்சு தரேன். சரி, நான் வரேன். வரேன்னு சொன்னேன். இப்பதானே? இல்ல, நீங்க பேசணும்னு சொன்னீங்கல்ல, அதான். ஓ, அதனால என்ன? சரி சரி, நீங்க கிளம்புங்க. கிளம்புறேன் சார். கவலைப்படாத, நான் இருக்கேன், உங்க அப்பா கண்டுபிடிச்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், என் மேல இறக்கப்பட்டீங்களே. சரி, கிளம்பு. இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ பிரச்சனையில இருக்க மாதிரிலாம் இருக்குதே. என்னவா இருக்கும்? இந்த பொண்ணு நிச்சயமா ஏதோ பிரச்சனையில தான் இருக்கா, தெரிஞ்சே ஆகணும். யாருக்கெல்லாமோ நான் உதவி பண்ணேன், எனக்கு பிடிச்ச பொண்ணு, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இந்த பொண்ணு அவங்க அப்பா கூட சேர்த்து வைக்கணும். என்னமோ நடந்திருக்க. இந்த பொண்ணு தனியா இருக்கா, இந்த ஒரு பொண்ணுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்காம வச்சிருக்காங்க? எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். டேய், நான் அவசரமா கிளம்பணும், ஒரு முக்கியமான போன் இருக்குது, நான் கிளம்புறேன்டா. டேய், சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியாச்சுடா, என்ன சாப்பிட்டுட்டு போ. டேய் ப்ளீஸ் புரிஞ்சுக்க, முக்கியமான வேலை, நான் இன்னொரு நாள் வரேனே. சரிடா, நான் கட்டாயமா வரணும், கட்டாயமா வரேன். வர வேண்டியது வரும், வரட்டா? இவன் என்ன ஒரு மாதிரி பேசுறான்? இவன் சும்மாவே பழைய கதையே தூசி தட்டி எடுப்பான், இவனுக்கு என்ன கதை சிக்கி இருக்குன்னு தெரியலையே. சொல்லுங்க பாட்டி. என்ன பாட்டி? முக்கியமான விஷயம் தான். சொல்லுங்க பாட்டி. ஆதிராவுக்கு ஃப்ளைட் டிக்கெட் பண்ணோம், அமெரிக்காவுக்கு எப்போ எந்த டைம்ல போலான்னு கொஞ்சம் பார்த்து சர்ச் பண்ண. என்ன பாட்டி சொன்னீங்க? ஏன் பாட்டி, எதுக்கு அமெரிக்காவுக்கு? அவன் மாஸ்டர் சொல்லிட்டா, ஆதிரா அங்க போலனா அவன் மறுபடியும் விஸ்வரூபம் எடுப்பா. விடு, அவ பிள்ளைய அவ என்னமோ பண்ணிட்டு போறா. என்ன கொண்டு சாக்கடையில தள்ளுவா, அவ எதுலயும் தள்ளிட்டு போறா. பாட்டி, அவ வாழ்க்கை யாராலையும் காப்பாற்ற முடியாதுடா. விடு, அதுக்கான ஏற்பாடு பண்ணு. பாட்டி, இத்தனை பேர் இருக்கீங்களா பாட்டி? எத்தனை பேர் கூட இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு உறவு வேணும்டா. இன்னைக்கும் நமக்குன்னு ஒரு உறவு இருந்தாதான் அது எல்லா நிலைமையும் நம்ம கூட நிக்கும். இந்த உறவுல எத்தனை நாள் அவ கூட இருக்கும்? மாமா, அத்தை, அக்கா, அண்ணி, எந்த உறவு கூட வராது. அவளுக்குன்னு ஒரு உசுறு வச்சுக்கைய, அது வந்து நிக்கும். அப்படிதான் யாருமே அவளுக்கு இல்லையாடா. இங்க நரக வாழ்க்கை வாழ்ந்தா என்ன, அங்க போய் சாக்கடையில வாழ்ந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கோத்த கலப்பிடாத, நான் சொன்ன வேலையை மட்டும் செய். அவளை இன்னும் ஒரு வார்த்தை நாங்க என்ன அனுப்பணும்.
பாட்டி நான் சொன்னதை செய்வியா மாட்டியா? அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சா என்ன ஆகும்? காதாமரி ஒரு சாக்கடை வாழ்க்கை வாழ்றாளே, தேவையில்லாத வாழ்க்கை வாழ்றாளே. ஆதிரப்பா இருந்தோ இல்லாத மாதிரி எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்காளே. அதான் அவன் சொந்தக்காரனுக்கு இவளை முடிச்சு கொடுக்க போறானாம். அவ பெரிய கோடி சொன்னான். அமெரிக்கால ஸ்டார் ஹோட்டல்லாம் வச்சிருக்கானா. அவனுக்கு பிடிச்சி தள்ள போறாளாம். அங்க போனதுக்கு அப்புறம் இவன் மீண்டு வர முடியாதுடா. இங்க இருந்தாலும் வாழ மாட்டா, அங்க இருந்தாலும் வாழ மாட்டா. விடு. இல்ல நான் இங்க அனுப்ப மாட்டேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டுன்னு வச்சுக்க, அந்த காதம்பரி நம்ம யாரையும் சும்மா விட மாட்டா. அவ என்ன பண்ணுவான்னு நானும் பாக்குறேன். வேற என்ன பண்ணுவா? நிம்மதியை கெடுப்பா. அதுக்கு இவளை அனுப்பி வைக்க வழியை பாரு. பாட்டி வேற வழியே இல்லையா பாட்டி? அத நீ கை வச்சிட்டியே. அந்த போலீஸ்காரரு அப்போ கண்டுபிடிச்சு கொடுப்பார்ல அத்தை. துணிச்சலா கிஷோர் தான் கமிஷனர் தெரிஞ்சும் அதே வீட்டாச்சும் ஒன்னு விசாரிச்சாரு பாரு. அங்க தெரிஞ்சது அவர் வீரம். கண்டிப்பா அவர் உன் அப்பாவை கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. அப்பா என் அப்பா கிடைச்சிருவார்ல அத்தை? நிச்சயமா கிடைப்பாரு. என் மாமியா சொன்ன தகவலை கேட்டதுல இருந்து எனக்கே பயமா இருக்குதே. இவளை காப்பாத்தணும்னா, அந்த காதாம்பரி கிட்ட இருந்து இவளை காப்பாத்தணும்னா அந்த பொன் துறையால மட்டும்தான் முடியும். மேலதிகாரி வீடுன்னு தெரிஞ்சும் அதே வீட்டுல வச்சு இவளை விசாரிச்சாரே, அந்த துணிச்சல் யாருக்கு வராது. அவனுக்கு வந்திருக்குன்னா அவன் எதுக்கும் பயப்படாதவனதான் இருக்கணும். எப்படி தரன் கிட்ட அத்தை இந்த விஷயத்த சொல்லதான் செய்வாங்க. அவனும் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான். இவளை அமெரிக்கா மட்டும் அனுப்பி வச்சிடவே கூடாது. என்னத்தை திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. வா தம்பி வா. வாமா. உட்காரு. கிஷோருக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்? அதான் என் மாமியாருக்கு மகா பொண்ணு, கிஷோருக்கு அக்கா பொண்ணு. சரி. அவ ஒரு ராட்சசி, அடங்காபுராரி. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் பகை இல்ல, 25 வருஷம் பகை. இவ அம்மாக்கு இந்த குடும்பத்துக்கு ஆகாது. இப்பதான் இவள இந்தியாவுக்கு வந்திருக்கா, அமெரிக்கால தான் இருந்தா. ஓ அப்படியா? இவ வயித்துல இருக்கும் போதே இவங்க அப்பாவை விட்டுட்டு வேற மேரேஜ் பண்ணி அமெரிக்காலே செட்டில் ஆயிட்டா இவங்க அம்மா. தான் அப்பா யாருன்னு இவளுக்கு தெரியாது. இவளுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. அங்க இவ வாழ்க்கையை நாசமானதுக்கு அவங்க அம்மா காத்துக்கிட்டு இருக்கா. இவ அங்க போக மாட்டேன்னு நிக்கிறா. ஆனா இவங்க அப்பா கிடைச்சிட்டா அவங்க அப்பா கூட தான் வாழ்க்கைய வாழ்ந்துக்கலாம்னு நினைக்கிறா. ஐயோ, இவ்வளவு அழகான பொண்ணு வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு மர்மங்களா? அதெல்லாம் சரிதான். பாட்டி வீட்டுல எதுக்கு இவ்வளவு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க? பாக அது மட்டும் இல்ல, அங்க இருக்கானே கிஷோரு, ஆமா, அவனுக்கும் இவளுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு முன்னாலே சத்தியம் வாங்கினாங்க. சரி. ஆனா அது சரிப்படாதுன்னு என் மாமியாரு அத சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி கிஷோரும் தேன்மொழி தான் விரும்பினா. ஓ சரி. அது இன்னும் பகை அதிகமாயிடுச்சு. கிஷோர் மேல்தான் ஏகப்பட்ட சொத்து. சொத்துக்காக தான் இவள அவனுக்கு கட்டி கொடுக்கிறதுக்கு அவ அம்மா ஆசைப்பட்டா. அதுவும் நடக்கலையா? இப்ப கோவத்தில் உச்சத்துல இருக்கா. ஒண்ணே கிஷோருக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, இல்ல அமெரிக்கால நான் சொல்ற பையனுக்கு இவளுக்கு கல்யாணம் நடக்கணும்னு இப்ப மிரட்டிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு அதுல எதுவும்? ஆஹா, இவளுக்கு கிஷோரை கட்டிக்கிறதுக்கும் விருப்பம் கிடையாது, அமெரிக்கால வாழறதுக்கும் விருப்பம் கிடையாது. இவ ஆசைலாம் அவங்க அப்பா கூட சேரணும், அவ்வளவுதான். ஆதிரா, நீ கொஞ்சம் உள்ள போய. சரிங்க தம்பி, முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இவ அம்மா இன்னும் 1 வாரத்துக்குள்ள அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கா. அங்க இதோ ஒரு விளங்காத குடும்பமா, அந்த குடும்பத்துல இவளை கொண்டு தள்ள பாக்குறா. கோடி கணக்குல சொத்து இருக்கா. அதுக்காக இந்த பிள்ளை அங்க கொண்டு தள்ள பாக்குறா. இந்த பிள்ளைக்கு இன்னும் விஷயம் தெரியாது. ஐயோ, அங்க மட்டும் போயிட்டா இவ வாழ்க்கையை யாராலையும் காப்பாத்த முடியாது தம்பி. நான் யார்கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா கடவுள் மாதிரி நீங்க நின்னீங்க. உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன். கிஷோர் உதவி பண்ண மாட்டானா? யாருமே இந்த பொண்ணுக்கு உதவல. சரி, இப்ப இந்த பொண்ணு அமெரிக்காவுக்கு போக கூடாது, அவ்வளவுதானே? உங்களுக்கு அவ அம்மா பத்தி தெரியாது தம்பி. அது யாரா இருந்தா என்ன, நான் பாத்துக்கிட்டேன். 1 வாரத்துக்குள்ள அனுப்பி வைக்கணுமே. நான் சொல்றபடி செய்றீங்களா? என்ன? இந்த குடும்பத்து ஆட்கள் யாருமே இந்த பிள்ளைய காப்பாத்த மாட்டாங்க, அப்படிதானே? யாருமே காப்பாத்த மாட்டாங்க. நான் ஒருத்தி தான் கூட இருக்கேன். பாவம், அனாதை மாதிரி இருக்கு. ஆனா அவங்க அப்பாவால முடியும். சரி, உங்க அப்பா யாரு உங்களுக்கு தெரியாம இருக்காதே. எப்படி சொல்றீங்க? இந்த பொண்ணுக்கு இத்தனை பேர் இருந்தும் ஒருத்தர் உதவி பண்ணல. இதுல இருந்து எனக்கு நல்லா தெரியுது உங்க எல்லாருக்கும் எல்லா ரகசியமும் தெரிஞ்சிருக்கோன்னு. உங்க அப்பா யாரு சார், சொல்லுங்க. சரி, நீங்க சொல்லவே வேண்டாம். அந்த பொண்ணை கூப்பிடுங்க. ஆதிரா, உனக்கு உங்க அம்மா பாக்குற பையனை கல்யாணம் பண்ண விருப்பமா? எனக்கு அங்க வேண்டாம், நான் அங்க போக மாட்டேன். எனக்கு எங்க அப்பா தான் வேணும். சரி, ஸ்டேஷனுக்கு வா. இப்பமா?
எங்க அப்பாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன? ம், கண்டுபிடிச்ச மாதிரி தான். வா. என்ன சொல்ல வராரு? ஏதோ பெருசா பிளான் போடுறாரே. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ன? இருக்குது சார். நம்பிக்கை இருந்தா வா. ம்? இல்ல, நான் வரேன். எனக்கு எங்க அப்பா கிடைக்கணும். உங்க அப்பா கிட்ட உன்னை கொண்டு ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா என்ன கூப்பிடு. ஆ? நான் இருக்கேன். யாரா இருந்தாலும் மோதி பார்க்கலாம். ஆ? என் கான்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட தானே இருக்கு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கூப்பிடு. ம்? முதல்ல நிப்ப. இதுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல. அன்னைக்கு எனக்கு பிரச்சனைப்போ என் முன்னாடி வந்து நின்னு பாரு. உனக்காக என்ன வேணாலும் செய்யலாம். எந்த பிரச்சனையும் நான் சமாளிக்கிறேன். ஆ? அல்லாத. ம்? நான் இருக்கேன். ஆ? உன் பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் உன் கூட இருப்பேன். உங்க அப்பா கையில உன்னை ஒப்படைக்கிற வரைக்கும் உன் கூட இருப்பேன். போதுமா? அதுக்கு முன்னாடி எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, யார் மிரட்டினாலும் சரி, உசுர கொடுத்தாலும் உன்னை காப்பாத்துவேன். போதுமா? இந்த பொண்ணு தர யாருக்கும் லேசில வாக்கு கொடுக்க மாட்டான். உனக்கு கொடுக்குறேன். உன் கூட இருப்பேன். கடவுள் இருக்காரு. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். இறைவன்